صلى الله على محمد يا رب صل عليه. بسم الله الرحمن الرحيم. يؤتى بالشهيد يوم القيامة. கியாமத் அன்று ஷஹீத் அழைக்கப்படுவார், கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் விசாரணைக்காக. ஃபயுன்சபு லில் ஹிசாப், விசாரணைக்காக ஷஹீத் நிறுத்தப்படுவார். சும்ம, பிறகு யுக்தா பில் முத்தசத்திக், ஜகாத் தான தர்மம் தரக்கூடியவரை அல்லாஹு தஆலா கொண்டு வாங்க, அழைத்து வாங்க சொல்லி ஃபயுன்சபு லில் ஹிசாப், அவரையும் விசாரணைக்காக நிறுத்தப்படுவார்கள். சும்ம யுக்தா, பிறகு அல்லாஹு தஆலா அழைப்பான், கொண்டு வரச் சொல்வான். யார் என்று சொன்னால் பிஅஹ்லில் பலாஇ, பெரும்பாலும் நோயில் இருந்தவர்கள், சிரமங்களில் இருந்தவர்கள், பிரச்சனைகளில் இருந்தவர்கள், குழப்பங்களில் இருந்தவர்கள், வேதனைகளில் இருந்தவர்கள், கஷ்ட நஷ்டங்களில் இருந்தவர்கள், கடலில் மூழ்கியவர்கள், இவ்வாறு பலா முசீபத்துக்களில் உலகத்தில் இருந்து கொண்டே வாழ்ந்தவர்களை அல்லாஹ் அழைத்து வரச் சொல்லி, ஃபலா யுன்சபு லஹும் மீசானுன், அவர்களுக்காக தராசே கிடையாது, எடை போடும் எடையே கிடையாது. வலா யுன்சபு லஹும் தீவானும், எந்த விதமான அவர்களுக்கு சிரமமும் இருக்காது, மீசான் இருக்காது, தீவான் நீதிமன்றங்களும் அமைக்கப்படாது. ஃபயுஸப்பு அலைஹிமுல் அஜ்ரு ஸப்பன், அவர்கள் மீது நன்மைகள் மலை போன்று பொழியப்படும். அவர்கள் மீது அஜ்ர், நன்மைகள் மலை போன்று பொழியப்படும். ஹத்தா, எதுவரை என்றால், இன்ன அஹ்லல் ஆஃபியத்தி, உலகத்தில் செல்வந்தர்கள், ஹாக்கிமார்கள், நலமாக இருந்தவர்கள், அவர்களெல்லாம் லயத்தமன்னௌன, இதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஃபில் மவாக்கிஃபி, இந்த சோதனைகள் இருந்தவர்களுடைய இந்த நிலைமைகளை பார்த்து நாமும் அப்படி இருக்கலாமே உலகத்துல நினைச்சு பார்ப்பாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்ன நிச்சயமாக அஜ்சாதஹும், அவர்களுடைய உடம்பு, ஆஃபியத்தில் இருந்தவர்களுடைய உடம்பு, சுகபோகத்தில் இருந்தவர்களுடைய உடம்பு, நலனில் இருந்தவர்களுடைய உடம்பு, புரிதத் பில் மகாரீதி, கத்திரிக்கோளால் உடம்பை வெட்டி இருந்தாலும் பரவாயில்லையே உலகத்துல. ஏனென்றால் மின் ஹுஸ்னி தவாபில்லாஹி லஹும், பலா முசீபத்துக்களில் இருந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற அழகான நன்மைகளை பார்த்து தமன்னா, பொறாமைப்படுவார்கள், ஆசைப்படுவார்கள் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். கியாமத்து நாளன்று உயிர் தியாகம் செய்த ஷஹீதை கொண்டு வரப்பட்டு விசாரணைக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறுத்தப்படுவார்கள், நிறுத்தி வைக்கப்படும். எப்படி ஏர்போர்ட்ல நிறுத்தப்படுறாங்களோ அப்படி. பிறகு தான தர்மம் செய்தவரை கொண்டு வரப்பட்டு அவரும் விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்படும். பிறகு உலகில் பல்வேறு சோதனைகள், சிரமங்களில் சிக்குண்டவர்களை கொண்டு வரப்படுவார். அவர்களுக்காக மீசான், தராசு வைக்கப்படாது, நீதிமன்றமும் அமைக்கப்படாது. அவர்கள் மீது வெகுமதியும் கூலியும் மழையை போன்று பொழியப்படும்.
உலகில் சுகமாக வாழ்ந்தவர்கள் இந்த சிறப்பான வெகுமதிகளைக் கண்டு தங்கள் உடல்கள் உலகில் கத்திரிகளால் வெட்டப்பட்டிருந்தால் அதை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டிருப்போமே என ஆசைப்படுவார்கள் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் தப்ரானி மற்றும் ஸவாயித். சலாசுன், மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. மன் குன்ன ஃபீஹி, யாருக்கு அந்த மூன்று விஷயங்கள் கிடைக்குமோ, நஷரஹுல்லாஹு அலைஹி கனஃபஹு, அவர்களை அல்லாஹு தஆலா கியாமத்து நாளன்று தன் அருள் என்னும் நிழலில் இடமளிப்பான். வஅத்கலஹுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அந்த மூன்று விஷயங்கள், ஒன்று ரிஃப்குன் பிஸ்ஸஈஃபி, பலவீனர்களுடன் நளினமாக நடந்து கொள்ளல். இரண்டாவது விஷயம் வஷ்ஷஃபகத்து அலல் வாலிதைன், பெற்றோருடன் கருணை காட்டுதல். மூன்றாவது வல் இஹ்சானு இலல் மம்லூக், வேலையாட்களுக்கு உபகாரம் செய்தல். மூன்று நற்பண்புகள் யாரிடம் உள்ளனவோ அவருக்கு அல்லாஹு தஆலா கியாமத்து நாளன்று தன் அருள் என்னும் நிழலில் இடமளிப்பான். மேலும் அவரை சுவர்க்கத்தில் நுழையச் செய்வான். அவை பலவீனர்களுடன் நளினமாக நடந்து கொள்ளல், பெற்றோருடன் கருணை காட்டுதல், வேலையாட்களுக்கு உபகாரம் செய்தல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் திர்மிதி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.